இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே கலங்க வேண்டாம் கலக்கம் வேண்டாம் துணை நான் இருப்பேன் என்றீர் நான் மறவா இதய நன்றியோடு உமையை பின்தொடர்வே எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே வருத்த நேரத்தில் நான் போகும் பாதையில் இருளும் சூழ்ந்த பயண வேளையில் அன்பால் என்னை அணைத்திட்டீர் தோள் மீது சாய்ந்து நின்றீர் தோழனாய் மாறி தோள் மீது சாய்ந்து நின்றீர் தோழராய் மாறி நின்றீர் கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பேன் எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே
சமயத்தில் தாயைப் போல அணைத்தீரே. புயலும் வீசிய பணியின் வாழ்வினில் புகலிடம் தந்து தாங்கினீர். கண்ணீரை துடைத்தீரே, கண்மணியாய்க் கொண்டீரே. கண்ணீரை துடைத்தீரே, கண்மணியாய்க் கொண்டீரே. கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 24, இறை வாக்கியங்கள் 35 முதல் 48 வரையிலானவைகள். அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திரு பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த இந்திய நாட்டிலே, குறிப்பாக தேர்தல் நெருங்குகின்ற வேளையிலே பலவித அச்சங்கள், கலக்கங்கள், கலகங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு ஒரு தெம்பை தருகிறது. ஒன்றித்த உணர்வில் நாம் வளர்ந்தால், சகோதர சமத்துவத்தில் நாம் வளர்ந்தால், அந்த சமூக ஆர்வத்தை நாம் கொண்டிருந்தால், சமூக அக்கறையோடு நாம் வளர்ந்திருந்தால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் தருகிற அமைதி தங்கும். அதற்கு நாமே சாட்சிகளாக இருக்க முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பம் பிட்குதல் மூலமாக நமக்கு தருகின்ற செய்தி. ஒன்று கூடுதல், ஒன்றித்த உணர்வு, இதைத்தான் நற்கருணை நமக்கு சுட்டி காட்டுகிறது. உயிர்ப்பின் மக்களாக சாட்சிய வாழ்வு வாழ அழைத்து செல்கிறது. ஏதோ நாம் வாழுகிற கிறிஸ்தவர்கள் அமைதி மிகு ஞாயிறு கிறிஸ்தவ சமூகம் அல்ல. குரல்களை ஒன்றாக வீதிகளை நோக்கி தரப்படுகிற உரிமைகளை, கடமைகளை, குறிப்பாக ஓட்டு போடுகிற கடமைகளை, உரிமைகளை சரிவர நாம் அமைதியோடு நீதியோடும் நிறைவேற்ற அதை நோக்கி நாம் நடைபயணம் செய்ய வேண்டும். நாடெங்கும் போராட்டம் நடத்தி புரட்சி சமூகம் என நம்மை நிமிர்ந்த நடையோடு நேர்மை அணுகுமுறையில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் தான் நமக்கு வருங்காலம் கைவசமாகும். இல்லை என்றால் விஷமாக மாறி போய்விடும். இதற்கு வேண்டி ஐயப்பட வேண்டியவோ கலக்கப்பட வேண்டிய தேவையில்லை. அமைதியோடு அகிம்சை வழிகளிலே மன கலக்கங்கள் தீருகின்ற வகைகளிலே நம்முடைய சொல்லும் செயலும் எண்ணங்களும் திட்டங்களும் செயல்பட்டால்தான் நாம் உண்மையான கிறிஸ்தவ மக்கள் என்பதை நம்மால் வெளிப்படுத்த முடியும், சான்று பகர முடியும். நமது விசுவாசம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்ல. நம் கிறிஸ்தவ கடமை ஞாயிறு கடமை நிறைவேற்றுதல் மட்டுமல்ல, மாறாக நற்கருணையின் மேலறை அனுபவத்தை மீண்டும் வாழ்வதிலேயே தான் அடங்கியிருக்கிறது. சுமூக இணைக்கிற நற்கருணை கொண்டாட்டம்
அதை வெளிப்படுத்தும். சுற்றி கொள்கிற பயம், ஏமாற்றம், சோகம் போன்ற உணர்வுகள் நம் அன்பு திருத்தூதர்கள் மனதிலும் எண்ணத்திலும் நிரம்பியிருந்ததை நாம் காண்கிறோம். சிலுவையில் அதனால்தான் சிலுவையில் கொல்லப்பட்ட இயேசுவின் முகம் மட்டுமே ஆழமாக அவர்களிடம் மத்தியிலே காணப்பட்டது. பிகாஸ் ஆஃப் த பயம், சோகம், ஏமாற்றம். மரிய மகதலா மற்ற பின்பற்றிய பெண்கள் பேதுரு கண்ட உயிர்த்த இயேசு நம்முடைய கண்முன்னிலே வரட்டும். சீமோன் மற்றும் எருசலேமின் மறுத்து எம்மாவு சென்ற சீடர் அனுபவத்தை உயிருள்ள இயேசு நம் மத்தியிலே வரட்டும். தோமையாரின் சந்தேக தெளிவு தர தோன்றிய உயிர்த்த இயேசு நமது மத்தியிலே வரட்டும். ஒரு காட்சியாக, கனவாக, ஒரு பெருமையாக பேசப்பட்ட காரியத்தை நாம் சான்று பகர்கின்ற வகையிலே நாம் நடத்தி கொள்ள வேண்டும். இறைவார்த்தை போதிப்பிலும் நற்கருணை பகிர்விலே நம்மை நாம் உடைப்பதிலும் நாம் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். உடைந்தும் அந்த சாட்சிய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டியிருக்க தேவைப்படுகிறது. எருசலேமிலே பரிச்சயமான மீன் அப்ப இணைந்த எளிய உணவு, இதைத்தான் இயேசுவும் கையெடுத்து கொண்டார். எங்கு பயணித்தாலும் எடுத்து சென்ற குழுவாக உணவருந்துவது இது ஒரு பழக்கம். எளியோரின் இந்த அன்றாட பழக்கத்தை உயர்த்த ஆண்டவர் இயேசுவும் தன்னிடத்திலே எடுத்துக்கொண்டார். மீன் அப்ப பகிர்வு ஒரே பீடத்திலிருந்து ஒரே இயேசுவோடு நம்முடைய ஒன்றிப்பும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் அது கொண்டாடப்பட வேண்டும், நிறைவாக்கப்பட வேண்டும் என்பதே இயேசுனுடைய ஆதங்கம். முதல் கிறிஸ்தவ சமூகத்தை வளர்த்தது இந்த ஒரே அப்பத்தின் பகிர்வு, இறை ஒன்றிப்புமே. எத்தகைய துன்புறுத்தலும் மேலறை அனுபவம் தாங்கி பிடித்து பலம் தந்தது இந்த அனுபவம். நம் ஞாயிறு மேலறை அனுபவமாக ஒரே கிண்ணத்தின் பகிர்வு, ஒரே பீடத்தின் பங்கேற்பாக அமையட்டும். நம்மை என்னும் உயிர்ப்பின் மக்களாக, உயிருள்ள கிறிஸ்தவ சமூகமாக வாழ வைக்கட்டும். ஒரு அறியாமை இருக்கிறது, அதாவது தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளிக்கிறது. தூய்மையும் நேர்மையுற்ற மற்றோருக்கு துணை நிற்றல். இது இன்றைக்கு இந்திய நாட்டிலேயும் அதிகமாக இருக்கிறது. வாக்குறுதியை கேட்க வராங்க, ஓட்டு போட சொல்லுகிற வேளைகளிலே இவைகளை காண்கிறோம். அதே போன்று அறிவுடைமை இருக்கிறது, அதாவது இறைவனை அறிந்து கொள்ளல், அதனுடைய கட்டளைகளை கடைபிடித்தல் என்பதை மறந்து விடுகிறார்கள். கட்டளைகளை கடைபிடிக்காமல் இறைவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது பொய், பாவம், அறியாமையது. எனவே நாம் கொடுக்க வேண்டிய அறிவுகள் என்ன? 1 யோவான், லூக்காஸ் நற்செய்தியிலே கூறப்பட்டது போன்று பாவம் செய்யாதிருக்க வேண்டும். சுயநலம் என்கிற பாவ மன்னிப்பு பெற வேண்டும். சுயநலத்திலிருந்து பொதுநலமாக நம் வாழ்க்கையை மாற்றிச் செல்ல வேண்டியிருக்கிறது. மனமாறி இறைவனிடம், இறைவன் விரும்புகின்ற மக்கள், அரசியல், சந்தோஷமான வாழ்க்கையை திரும்ப கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. இவைகளுக்கு நீங்களும் நானும் சாட்சிகள். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் சமூக அக்கறையோடு ஒன்றித்தும் ஒருங்கிணைந்தும் செயல்படவும், அதன் வழியாக கலக்கங்கள், சோகங்கள், ஏமாற்றங்கள், பிதற்றல்கள் இல்லாமல் அமைதியோடு வாழ்வதற்கு நாங்களே எங்களை சாட்சியாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உமது இறையருளை தாரும். ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன்.
முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானீ
நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். சேர்ந்தாலே நல்லாட்சி விடிவாகும். நாம் இன்று கிழித்தாலே நாளைகள் நமதாகும். நாம் ஒன்று சேர்ந்தாலே நல்லாட்சி விடிவாகும். நாம் இன்று கிழித்தாலே நாளைகள் நமதாகும்.
நாம் ஒன்று சேர்ந்தாலே நல்லாட்சி விடிவாகும். நாம் என்று விழித்தாலே நாளைகள் நமதாகும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.